என்கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். நான் ஆல்ரெடி சொன்னதை தான் சொல்லுவேன், திருப்பி அதை தான் சொல்லுவேன். பார்க்காம எந்த முடிவும் பண்ணாதீங்க, எந்த பிசினஸ் தொடங்காதீங்க, எங்களை முழுசா நம்புங்க. நாங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கோங்க நேர்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் கூப்பிட்டு வந்திருந்தோம். இவர் இப்போ பாட்டு இருக்காரு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துல மிக்சிங் ஆயிரும். அவங்க போட்ட மெட்டீரியல் எல்லாம் 3 நிமிஷத்துல முடிச்சுட்டு வெளியிலே வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துல மிக்சிங் ஆயிரும். மிக்சிங் ஆகி 1 நிமிஷத்துக்குள்ள ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதை ஓப்பன் பண்ணி வெளியே வர்றதுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கும். கரெக்டாக வந்து வெளியில வரவும் அது அந்த கன்வேயர்ல போய் நிற்கவும் சரியா இருக்கு. இவங்க எப்பவுமே இந்த மிஷினை நிற்காம ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த கலக்கிற முறை. இப்போ நம்ம இன்னொரு வேற ஒரு சைட்ல எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே என்ன மெட்டீரியல் கிடைக்குதோ அந்த மெட்டீரியலுக்காக அங்கே கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு நம்ம அந்த ரேஷியோ ஒரு பதம் கண்டுபிடிச்சு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு டைம் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்களே பிளான் பண்ணிக்குவாங்க. ஒரு 2 ரேஷியோ 3 ரேஷியோ போட்டு அதை வந்து டேட் போட்டு எடுத்து வச்சு ஒரு 21 நாள் எடுத்து க்யூரிங்கில் முடிச்சுட்டு, அதாவது வாட்டர் க்யூரிங்கு அப்புறம் காய வச்சு எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு 21 நாள் நான் சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து என்ன போடுறாங்கன்னா, ஒரு அதாவது போட்டு இருக்கிறாங்களா, போட்டு முடிச்ச உடனே ஒரு 1.5 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிறது. அவ்வளோதான். டோட்டலாக ஒரு மிக்சிங் வந்து வெளியே வர்றதுக்கு 3 to 4 நிமிஷத்துக்குள்ள கன்ஃபார்மாக வெளியில் வந்துடும். ஏன்னா மெட்டீரியல் அந்த மாதிரி தரமான மெட்டீரியல் அங்கே வச்சிருக்கு. ஒரு சில மெட்டீரியல்னா ஒரு 2 நிமிஷம் கூட எச்சா கூட ஆகலாம். இங்கே போடுற மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு பக்காவாக பண்ணிக்கிறாங்க. எல்லாமே தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். எந்த மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் இப்படி தான் பண்ணணும். வாங்க நம்ம அந்த கல் அடிக்கிறதையும் பார்ப்போம். சார் இப்போ அப்படி வாங்க. குற்றாலம் கணேஷ்குமார். ஓகே. இவங்க 2 பேருமே வந்து ராஜபாளையத்து பக்கத்தில் இன்னும் ஒரு சிவகிரிங்கிற ஒரு பகுதி, அங்கிருந்து நம்ம தேடிதான் வந்திருக்காங்க. சார் பேர் வந்து குற்றாலம், இவர் தான் கணேஷ்குமார். இவங்க 2 பேரும் தான் அது பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நேரடியாக வந்ததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் கொடுக்குற இன்புட் எப்படி இருக்குது உங்களுக்கு? நாங்கள் ஒரு ஐடியா சொல்கிறோம் இல்லையா? அதுதான் மற்ற கம்பெனியை விட என்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்களை நேரில் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம் என்னென்னா, எங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் தொடங்குறீங்க, அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு எந்த வகையிலையுமே நஷ்டமாயிருக்கூடாதுங்கிற நாங்கள் கண்ணுங்கிறதுக்கு உங்களை வந்து வழிநடத்துறது எங்களோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறதுனால தான் டைரெக்டாக வந்து அந்த கல் அடிக்கிறதையும் பாருங்க, என்கிட்ட பேசுங்க. நான் பேசும்போது நான் எப்பேற்பட்டேன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நான் நியாயமாக நடந்துக்கூடாது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு உங்களை கைடு பண்ணுறதா என்னோட முக்கியமான வேலையாக இருக்கிறதுனால தான் இவங்களை வந்து இங்கே கூப்பிட்டு வந்துருக்குறோம். நேரடியாக பார்த்து உங்களுக்கு திருப்தி ஆகணும். இவங்க திருப்தி ஆகி அதில் வெற்றியாக போனால் மட்டும்தான் எனக்கு அதில் பெருமை, இவங்களுக்கு அதில் உண்மையிலேயே அது நல்லா ஒரு இதாக இருக்குங்கிறதுனால கூட்டிகிட்டு வந்துருக்கோம். ஓகேவா? நல்ல அனுபவம் இருந்தது தான் உங்களுக்கு? ஓகே. அதுதான் நான் எதிர்பார்க்குற விஷயம். அதுதான் நாங்கள் இப்போ பிஸ்னஸ் என்கிட்ட இருந்து நீங்கள் மிஷின் வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பார்த்தீங்களா, சொல்லிக்கிறேன்னா மிஷின் வாங்கிக்கிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு வேலை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இதை உங்களுக்கு அதில் என்ன டவுட் இருந்தால் கேளுங்கன்னு கேட்குறேன். ஏன்னா நம்ம சும்மா திடீர்னு நீங்கள் பாட்டுக்கு பணத்தை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கணக்கடி காட்டுறது இல்லையா? அப்போ பிஸ்னஸ் பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்படி மார்க்கெட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஐடியா என்னென்னாலும் அதனால தான் எனக்கு கேட்டுகிட்டே இருப்பேன். உங்களை விட இன்னும் சில பேர்த்துக்கிட்ட நான் வந்து இன்டர்வியூ பண்ணுற மாதிரி பண்ணுவேன். நீங்கள் இதில் எப்படி அனுபவம், உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, எதனால் இந்த பிஸ்னஸ் தான் தொடங்குவோன்னு ஏன் நினைக்கிறீங்கன்னெல்லாம் கேட்பேன். ஏன் அப்படி கேட்குறது அப்படின்னா, உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் நீங்கள் தொடங்கணும். இல்லைன்னா சும்மா வெட்டியாக தொடங்கி அப்புறம் இப்போ ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னு ஐயோ தப்பாக பிஸ்னஸ் தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கூடாங்கிறது தான். உண்மையிலேயே ஃப்ளை ஹாஸ்பிட்டல்னா என்ன, அதுக்கு வந்து என்னெல்லாம் கலக்குறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு டீம் பார்த்தீங்களா,
எவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏரியாவை பார்க்க சொல்கிறேன். கல் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க எல்லாமே நம்ம பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இவ்வளோ பட்ஜெட் தேவைப்படும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா வந்துருச்சா? நமக்கு சும்மா திடீர்னு ஒரு பணம் இருக்குதுங்கிறதுக்காக தொடங்கிருங்கன்னு சொல்லி பண்ணக்கூடாது. அதுதான் எங்களோட முக்கியமான நோக்கம். நீங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நான் மிஷினை வந்து உங்களுக்கு அதை பற்றியே பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. ஓகே, நன்றி. நான் ராமசாமி, விண்டர்ஸ் இன்ஜினியரிங் கம்பெனி, கோயம்புத்தூர், சின்ன வடம்பட்டி. தேங்க்யூ.